மனுஷனுக்குள்ள பயணம் எது வரையில சுயப்பெருமை, தற்பெருமை, பேர் புகழ்ச்சி உண்டாக்குற பெருமை, அப்புறம் ஆஸ்திக்குள்ள பெருமை, தன் புகழ்க செய்கிற ஒரு பெருமை, அப்புறம் தேவனுக்கு நிகரான பெருமையை நம்ம கொண்டு வர்றது. இப்போ என்னதுன்னா தேவ வசனத்துக்கு நிகராக நம்ம வார்த்தையை கொண்டு வைக்கிறது. இது ஓவர்ல. நான் இப்படி செய்வேன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டாய், நான் உன்னை கடிந்து கொண்டு அதெல்லாம் கண்முறை நிப்பாட்டுவேன். அடுத்த வசனம் வாசிங்க. அவங்க சிதறிக்கு பண்ணுன்னு சொல்ற வாசிக்கலாம். பீறி போடு, கிழித்து போடுவான். யாரும் அவங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு போய் லாக் பண்ணிடுவார். எப்போ இப்படிதான் கத்த செய்வார், இதுக்கு வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு மீது ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கூடாது. வசனத்துக்கு மீது ஏதாவது நீங்கள் உங்களை நீங்களே பெருமைப்படுத்தக்கூடாது. தேவன் சொல்கிற வசனங்களை தான் இங்கே சொல்லணும். உங்கள் வார்த்தையை சொல்லி பெருமைப்படுத்திக்கிறாங்க. தேவன் சொல்ல வார்த்தையை சொல்லி நீ தேவனை மகிமைப்படுத்தணும். என்ன சொல்லுவாங்க? தேவனை இப்படிதான் நினைப்பார் என்று நீ நினைத்து கொண்டாய், ஆனால் உன்னை கடிந்து கொள்கிறேன், உன் காரியம் முன் வைக்கிறேன், இப்படி செஞ்சுருந்தா நான் பீட்டு போடுவேன், ஒரு பேர் ஒன்று ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு தேவன் அங்கே எழுத்துரைக்கிற அனுபவத்தை நான் பார்க்குறோம். அந்த வசந்த வரை திருத்தமாக வாசிங்க. 50-21 மட்டும் வாசிங்க. 50-21. நான் மௌனமாக இருந்தேன். இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைத்து கொண்டாய். கிடையாது கிடையாது. என்னிடம் உன்னிடம் அல்ல, உன்னிடம் என்னிடையும் அல்ல. உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைத்து கொண்டாய். தேவனை ஏற்றிருக்கிறானோ கத்தர் அங்கே கடித்து கொள்வார். அடுத்தது கிழித்து போடுவார். அடுத்தது அங்கே பீரிட்டு போடுவார். தேவன் சோத்திரம் பண்ணாத. தேவன் இப்படிதான் நினைப்பார். என்ன மாரி தேவன் எதை செய்ய மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்க.